நாளிதழில் கேலி சித்திரம் வரைவதில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டிருக்கும் தமிழ் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் ராஜகுமாரன் என்ற கூட்டாமணியின் சிறப்பு நேர்காணல் நேற்றைய பரிணாமா செய்தியில் இடம்பெற்றிருந்தது. கடந்த 1980 ஆண்டு முதல் கூட்டாமணி என்ற புனைப்பெயரில் தினசரிகளுக்கும் வார மாத இதழ்களுக்கும் கேலி சித்திரம் வரைந்து வரும் இவர் இதுநாள் வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட சித்திரங்களை வரைந்துள்ளார். கூட்டாமணி என்ற புனைப்பெயர் தமக்கு சூட்டப்பட்டதற்கான காரணம் உட்பட இன்னும் சில சுவாரஸ்யமான அனுபவங்களை இன்றைய பரிணாமா செய்தியில் அவர் பகிர்ந்து கொள்கிறார். சிறுவயதில் தாம் செய்த சிறு உச்சரிப்பு பிழையே கூட்டாமணி என்ற புனைப்பெயர் பின்னாளில் தமக்கு சூட்டப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக அக்கால நினைவுகளை ராஜகுமாரன் பகிர்ந்து கொண்டார். ரயம்னா வரிசையாக இருக்கிற வீடுங்க. அப்போ அதை தாண்டி தான் ஆசிரியர்கள் போவாங்களாம், டீச்சருங்களாம் ஆசிரியர் அந்த பக்கம் போவாங்க. அப்போது நான் வீட்டுக்கு முன்னே சின்ன வயசில் 5 வயசு 5 வயசு 6 வயசு இருக்கும்பொழுது அங்கே உள்ள பாட்டிங்க வயசானவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், சார் பரவாயில்ல பேர் குட் மார்னிங் சார் சொல்கிறேன், குட் மார்னிங் சார் சொல்லுங்க. அப்போது நான் கூட்டாமணி சார்னு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது இப்படி தான் போகும்போது வரும்போது கூட்டாமணி சார்னு சொல்ல அப்போ எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டத்தில் கேரளா தோட்டத்தில் எல்லாம் கிண்டல் பண்ண, கூட்டாமணி வராமல் பாரு, கூட்டாமணி குட் மார்னிங் சொல்ல தெரியல, கூட்டாமணி வராமல் பாரு, அப்படி சொல்ல அந்த எஸ்டேட் பூராவே கூட்டாமணின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடக்கத்தில் அப்பெயரில் அதிக நாட்டம் இல்லை என்றாலும் சொந்த பெயரான ராஜகுமாரனை காட்டிலும் கூட்டாமணி என்ற பெயரே அனைத்து நிலையிலும் தம்மை இதுவரை அடையாளப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ஒரு காலத்தில் தமிழ் கேலி சித்திர கலைஞர்களாக மிளிர்ந்து வந்த மெட், மார்கரெட் செல்லதுரை, ராட் ஆகியோரின் படைப்புகள் முற்றாக வெளிவராத நிலையில் தாம் மட்டுமே தற்போது வரை பத்திரிகைக்கு கேலி சித்திரங்களை வரைந்து வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் தமது தலைமுறைக்கு பின்னர் யார் இத்துறையில் நிலைப்பார் என்பது இன்று வரை தமக்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூட்டாமணி வருத்தம் தெரிவித்தார். இல்லை, என்னுடைய தலைமுறைக்கு பிறகு இனி தமிழ் கார்ட்டூன் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அது தொடர்ந்து யாராவது வரைஞ்சாங்களாக்கா நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வரைய ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. தொடர்ந்து அது தொடர்ச்சியாக வரணும். ஆனால் எந்த அளவுக்கு தமிழ் கார்ட்டூனு தமிழ் பத்திரிகைகள் ஆதரிக்குமோ தெரியல. அவங்களும் ஆதரிக்கணும், ஆர்வத்தோடு நம்ம பிள்ளைங்களும் வரணும். அப்படி பார்த்தா நிச்சயம் தமிழ் கார்ட்டூன் இன்னும் உயிர் வாழும், இல்லைன்னா அப்படியே போயிடும். அவ்வாறு ஆர்வத்துடன் வரும் இளம் தலைமுறையினருக்கு அவர்கள் பாணியில் கேலி சித்திரங்களை எவ்வாறு வரைவது என்று தாம் கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக புது கவிதைகள் பலவும் புனைந்து வரும் கூட்டாமணி பரிணாமா செய்திக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது தெரிவித்தார். பத்திரிகை அல்லது வார மாத இதழ்களை புரட்டும் போது சில வினாடிகளில் மட்டும் கடந்து போகும் கேலி சித்திரத்திற்குள் இத்தனை உள்ளடக்கங்கள் இருக்கிறதா என்பதை இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. நடப்பு சூழலை கேலியாகவும் அதே வேளையில் யார் மனதையும் புண்படுத்தாதவாறும் வெளிப்படுத்தும் அதன் படைப்பாளர் திரு கூட்டாமணியின் திறமை அபரிமிதமானது. உள்ள தோன்றலை ஓர் உரையாடலின் வழி இலகுவாக உணர்த்தும் இக்கலையை இன்றைய இளம் தலைமுறையினரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூட்டாமணியின் ஆவல் மட்டுமல்ல, மாறாக பரிணாமா செய்திகளும் அதையே எதிர்பார்க்கிறது. அந்த எண்ணம் ஈடேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பரிணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டினப்பன்.